மசாலா சுண்டல் வெள்ளை பட்டாணி யூஸ் பண்ணி செஞ்சுருக்கேன். ஏதாவது ஹெல்த்தியாக சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா இதை நீங்கள் கட்டாயமாக ட்ரை பண்ணலாம். நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு 250 கிராம் வெள்ளை பட்டாணியை எடுத்து 7 மணி நேரம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருக்கேன். இது கூட இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை மூடி ஒரு 6லேருந்து 7 விசில் வர வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கோங்க. 7 மணி நேரம் பட்டாணி ஊற வச்சுட்டு ஒரு 6லேருந்து 7 விசில் வச்சு எடுத்தோம்னாக்கா இந்த மாதிரி நல்லா குழவாக வெந்திருக்கும். இதை லைட்டாக மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் 2 வெங்காயம், பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். ஒரு பெரிய சைஸ் தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் இஞ்சி, 4 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. இது நல்லா தண்ணி ஊற்றாமல் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலா கொஞ்சம் பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. தனியா பவுடர் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி பட்டாணியில் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் ஜாஸ்தி தேவைப்படாது. மசாலாவுக்கு மட்டும் தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. மசாலா பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா வெள்ளை பட்டாணி, அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வேக வச்சுக்கோங்க. அவ்வளோதான், மசாலா பச்சை வாசனையெல்லாம் போயிட்டு சுண்டல் ரெடி ஆகிடுச்சு. இதை இப்படியே சர்வ் பண்ணாமல் ஒரு சர்விங் பிளேட்டுக்கு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது கூட வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதை சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட கார்ன் ஸ்நாக்ஸ் பண்ணி வரும் இல்லையா, அது சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸு, ஆலு பஜ்ஜியா, சேவ், அந்த மிக்சர் ஏதாவது ஒன்று இது மேலே தூவிக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான மசாலா சுண்டல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.